இலங்கையில தமிழ் மக்களுக்கு பிரிந்து போகின்ற சுயநிர்ணய உரிமை இருக்கு என்ற விஷயத்தை எழுதுக்கல்லையே சிங்கள மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருந்தது. தொழிற்சங்கம் மிக கொடூரமான செய்திகள் பத்திரிகைகளில் வரும். குமினி படகுல வெட்டப்பட்டார்கள், குக்குழாயில வெட்டப்பட்டார்கள். அதே மாதிரி விடுதலை புலிகள் பிறகு முஸ்லீம் பகுதிகளில் போய் வெட்டினார்கள், சிங்கள பகுதிகளில் போய் வெட்டினார்கள் போன்ற விஷயங்கள், படுகொலை செய்தார்கள் போன்ற விஷயங்கள். ஒரு ஆரோக்கியமற்ற இனக்குரோத அதை ஜேஆர் சொல்லியிருந்தார் ஒரு கட்டத்தில். எப்படி என்றால், ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாதே தவிர மிச்ச எல்லாத்தையும் தான் செய்யலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் தனக்கு இருப்பதாக அகங்காரம் கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதி நாம் என்ன செய்ய முடியும்? எமது சக்திக்கு அப்பாற்பட்ட பெரிய அரசு தமிழரின் தலைவிதியை நிர்ணயிக்க கங்கணம் கட்டியிருக்கும் நிலையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று வாரம் தெரிஞ்சிருக்கு. புலிகளின் தலைவர் வேண்டுமென்றே தப்பிக்க வைக்கப்பட்டார் என்றதை இந்திய அதிகாரிகள் தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிரபாகரன் இல்லாமல் ஏஆர் ஜெயவர்தனாவை கட்டுப்படுத்த முடியாது என்ற அந்த பக்கத்தையும் இந்திய புலனாய்வு பிரிவு சொல்லி அனைவரும் இலங்கையின் மிக மோசமான இனவாத ஜனாதிபதியாகத்தான் ஏஆர் ஜெயவர்தனா பார்க்கப்படுகிறார். அவருடைய காலத்துல தான் இந்த இனவாதம் தூண்டிவிடப்பட்டது. அவருடைய காலத்துல தான் இந்த படுகொலைகள் எல்லாம். அவருடைய இந்த ஆட்சியில வளர்ந்த இந்த இனவாதம் இலங்கை அரசாங்கம் கண்டுபிடிச்சது நீங்கள் இழந்தது முழுக்க தமிழ் சாமம். தமிழ் மக்களை வழி நடத்தினர் அது பிரபாகரனா இருந்தார். அரசியல் தலைவர்களாக அவர்கள் அந்த தலைமை தாங்கிறதுக்கான அந்த தகுதியை வச்சிருந்தார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு.